ஹலோ. ஹாய் டார்லிங். என்ன காலையிலே குசும்பா? இது குசும்பு இல்ல டார்லிங், அன்பு. உண்மையை சொல்லட்டுமா, இந்த ஆங்கிள் இருந்து உன்னை பார்க்கும்போது யூ ஆர் லுக்கிங் வெரி கியூட்ரா. ஹலோ ஹலோ, இது ஆபீஸ், அது மைண்ட்ல இருக்கட்டும். ஆபீஸ்ல பொண்டாட்டிட்டு அன்பு காட்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? ஏன் பொண்டாட்டிட்ட நான் கொஞ்சிட்டு இருக்கேன். இது பாருங்க, உங்களுக்கு கொஞ்சிட்டு இருக்கிறதுக்காக இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி சம்பளம் கொடுக்கல. ஒழுங்கா வேலையை பாருங்க. முடியலையே ஜானகி, அதான பிரச்சனையே. எல்லாம் எங்க அம்மாவோட வேலை. இலையில விரும்ப வச்சுக்கிட்டு அதை சாப்பிட முடியாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதெல்லாம் போயிடுச்சு. இந்த கொடுமையெல்லாம் ஏன்னா எங்க அம்மாவுக்கு தெரியலையோ. என்னாச்சு எனக்கு உங்களுக்கு? அதாண்டா செல்ல, எனக்கும் புரியல. உன்னுடைய ஹேர் ஸ்டைலு, உன்னுடைய ட்ரெஸ், இந்த ஆங்கிள் இருந்து உன்னை பார்த்தா அப்படி தேவதையே பூமிக்கு இறங்கி வந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு டெக்னிக்கலா இன்டர்காம்ல ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரிசல்ட் நெகட்டிவா இல்ல இருக்கு. ஜானகி, உண்மையிலேயே நம்ம ரெண்டு பேரும் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆபீஸே இல்ல, புனிதமான கோவில். நம்ம எம்டி இருக்காரு, அவர் ஒரு வாழும் தெய்வம். ஏங்க எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? ஆமா ஜானகி, எல்லாரும் டெய்லியும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறாங்கல்ல, அதே மாதிரி நம்ம எம்டி பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்லலாங்க, ஆனா அதுக்காக நைட்டு தூக்கத்துல கூட ஒரு பெரிய சொல்லிட்டு இருக்கீங்களே. அவர் மேல உள்ள நன்றி உணர்ச்சி ஜானகி. இந்த மாதிரி ஒரு வள்ளல வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? நாம ரெண்டு பேரும் ஹனிமூன் போறதுக்காக சொந்த காசுலயே டிக்கெட் எடுத்து கொடுத்தவரனா பாரு. இந்த மாதிரி குறிப்பெறிஞ்சு செய்யறவரை நம்ம நினைக்காம எப்படி இருக்க முடியும்? வாழ்க்கை பூரா அவருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். நமக்கு ஒரு கஷ்டம்னு அவர் முன்னாடி போய் நின்னு கைய நீட்டுறதுக்கு முன்னாடி அவரு கையை கொடுக்கறதுக்காக நீண்டுடுனா பாரு. 1 லட்சம் ரூபாய் எனக்கு லோன் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அதை திருப்பி கொடுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது, தெரியுமா? அதத்தான் மாசம் மாசம் சம்பளத்துல பிடிச்சுக்கிறாருல்ல. புரியுது ஜானகி, எனக்கு எல்லாமே புரியுது. அதான் என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் பெரிய தங்கச்சிக்கு வேற பணம் கொடுக்கணும், அவ புருஷனுக்கு வேற பர்த்டே வருது. இதுக்கெல்லாம் அவர்கிட்ட நான் போய் பணம் கேட்கணும். ஆனா கேட்டா அவரு இல்லன்னு சொல்ல மாட்டாரு. அதான் எப்படி கேக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவருக்கு இந்த புகழ்ச்சின்னா சுத்தமா பிடிக்காது. அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஆபீஸ்ல போய் ரொமான்ஸ் பண்றான்னு இவனை போய் நாம தப்பா நினைச்சிட்டோமே. புது பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்மள போய் புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். வீட்டுலதான் நம்மளை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா தூக்கத்திலேயே நம்மளை பத்தியே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கானா? ஆண்டவா, நன்றி உள்ளவங்களை பார்த்திருக்கேன், ஆனா இவன் அநியாயத்துக்கு நன்றி உள்ளவனா இருக்கானே. பெரிய ஆள் தாங்க நீங்க. நீங்க வச்ச ஐஸ்ல அப்படியே அவர் உருகி மெல்ட் ஆகி போயிட்டாரு. அது கொஞ்சம் நீயும் தானே ஜானகி ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, நான் ஒன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பேசல. நீங்க நான் ஸ்டாப்பா என்ன புகழ்ந்துட்டே இருந்தது எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால தான் டாபிக்கை டைவர்ட் பண்ணேன். ஜானகி, அப்படியே மனம் விட்டு ஸ்மைல் பண்ணும்போது ரவி வர்மா பெயிண்டிங் மாதிரியே இருக்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு பூரா நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க போறேன். சொன்னா கேளுங்க. முடியாது. இதுக்கு நான் முன்னாடியே வச்சிருக்கலாம். ஆமா மம்மி, எப்போ வந்தீங்க? ஜானகி போன வைடான்னு சொல்றதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஏண்டா, ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் லவ்ஸ் பண்ணிட்டு இருக்கேளா?
உங்க அம்மா ஆடி மாசம் அது இதுன்னு சொல்லி உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டா அத கேட்கறதுக்கு நோக்கு தைரியம் இல்ல. இங்கேயும் வந்து ஆபீஸ் வேலையை பாக்குறத விட்டுட்டு கொஞ்சம் இருக்கியா? எப்படி பார்த்தா என்னடா நினைப்ப? என்ன நினைப்பாரு? உள்ள போய் பாருங்க, நான் வச்ச ஐஸ்ல அப்படியே உருகி போய் உட்கார்ந்து இருப்பாரு. அவரை கவுக்கிறதுக்குன்னே சரியான ஒரு அஸ்திரத்தை வச்சிருப்பேன். சரி, ஊறுகாய் தரேன். இந்த 100 ரூபாய் கொடு. என்ன மாமி காசு கேக்குறீங்க? வேற என்னடா கேப்பேன்? நான் வியாபாரம் தானே பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண மாற்று முறையா பண்ணிட்டு இருக்கேன்? நான் ஊறுகாய் கொடுக்கறேன், நீ உப்ப கொடுன்னு கேக்குறதுக்கு. ஐயோ மாமி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். என்கிட்டயே போய் காசு கேட்கலாமா? அப்படியா? அப்ப உன்னோட லஞ்ச் பாக்ஸ் என்னடா கொடு, நான் சாப்பிடுறேன். உன்னோட பசி போயிடுமா நான் பாக்குறேன். அது இப்படி இப்ப புரியுறதா நோக்கு? அதுக்குதான் அந்த காலத்திலே சொல்லிருக்கா, தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாய் வயிறு வேறேன்னு. எடு எடு, பணத்தை எடு. ஜானகி, என்ன மாமி இப்படி கேக்குது? மாமி அப்படிதாங்க கேக்கும். பிசினஸ் விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பாங்க. கொடுத்துருங்க பேசாம. பிசினஸ்னா பிசினஸ் தான். எடு எடு, பணத்தை எடு. என்னங்க? தேங்க்யூ. ஜானகி, மாமி, கணேஷ் செந்தில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் அவளை பத்தி கேக்கலேன்னு. இன்னும் அவளை பத்தியே நினைப்பு இல்ல? அவ 2 பேரும் நன்னா இருக்கா? வா, உன்னோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் மாமி? அதான் சொல்றேன், என்ன முக்கியமான விஷயம் சொல்றேன். வா. குசுபுக்கார மாமியா இருக்கே. வைராக்கியம் வைராக்கியம். அண்ணா, அண்ணி பக்கத்துல இருக்காங்களா? இல்ல, ஏன்?